இருக்கின்ற களம் பாலர் பாடசாலையினுடைய பொறுப்பாக இருக்கிற ஆசிரியர் அவர்களே, ஏனைய ஆசிரியர்களே, இந்த நிகழ்வின் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற காப்பாளர் இலங்கை கல்வி அபிவிருத்தி குழுமத்தின் இலங்கைக்கான பிரதிநிதி அன்புக்குரிய ஐயா சச்சிதானந்தன் ஐயா அவர்களே, எங்களுடைய பாடசாலையினுடைய ஆசிரியர் பிரேம்சேர் அவர்களே, பெற்றோர்களே, மாணவர்களே, அனைவருக்கும் இந்நேர வணக்கம். உண்மையில் நாங்கள் இந்த நிகழ்வு திடீரென ஏற்பாடு செய்யப்பட்டது. ஐயா சச்சிதானந்தன் ஐயா அவர்கள் வட மாகாணத்தில் இருக்கின்ற முன்பள்ளிகளுக்கான பல உதவி திட்டங்களையும் அவற்றை மேற்பார்வை செய்வதும் அந்த முன்பள்ளிகளை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகள் பலவற்றை சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் முன்பள்ளி ஆசிரியர்களுடைய வான்மை விருத்திக்கான பல பயிற்சி நெறிகளை இலவசமாக ஆசிரியர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். காரணம், எழுத்தறிவித்தவன் இறைவன் என்று சொல்லுவார்கள். எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் என்றெல்லாம் எங்களுடைய முதுமொழிகள் இருக்கின்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெல்சன் மண்டேலா சொல்லுகிறார், பிள்ளைகளே, கல்வி எனும் ஆயுதத்தை கையில் எடுங்கள், அதனூடாக நாளைய உலகத்தை ஆளலாம் என்று சொல்லுகிறேன். அந்த கல்வி எனும் ஆயுதத்தை ஊட்டுகின்ற இந்த முதலாவது படிநிலையில் இருக்கின்ற இந்த மாணவ செல்வங்களுக்கு அந்த சரியான வழிநடத்தலை மேற்கொள்வது மிகவும் கடினம். இலங்கையில தான் அடிப்படையான சில ஓயலேயலோட கல்வியை கற்பிக்கின்ற நிலை காணப்படுகிறது. அவ்வாறான நிலையில் உள்ள ஆசிரியர்களுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கான பல சேவைகளை கிழக்கு மாகாணத்திலேயும் மேற்கொள்வதற்காக ஐயா சச்சிதானந்தன் ஐயா அவர்கள் இப்பகுதியில் கால் பதித்திருக்கிறது. கிழக்கு மாகாணத்துக்கும் எங்களுடைய பகுதிக்கும் கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக கருதுகிறோம். அந்த வகையில் அவர்களுடைய சேவை இந்த ஆரம்ப கல்வி நிலையமான பாலர் பாடசாலைக்கும் தேவையாக இருக்கிறது. இந்த பாடசாலையில் நிறைய குறைபாடுகளோட இந்த ஆசிரியர் அடிக்கடி என்னோட தொடர்பு கொண்டு கேட்பார்கள், எங்களுக்கு கபட் ஒன்று எடுத்து தாங்க, அந்த சில்ட்ரன் பார்க்க புனரமைச்சு தாங்க, எங்களுக்கு பிள்ளைகளுக்கு எதையாவது பெற்றுத்தார்கள் என்று. ஆனால் உண்மையில் அவ்வாறான வசதிகளை செய்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஆனால் எங்களுடைய ஐயா அவர்கள் பல தொடர்புகளை உங்களுக்கு நிச்சயம் ஏற்படுத்தி தருவார். அதனூடாக நீங்கள் உங்களுடைய நிலைமைகளை அவர்களிடம் காட்டி சொல்லி இந்த பாடசாலையை நாங்கள் விருத்தி